தலையார் அருகே பாம்பன் மலையில் புலியின் தாக்குதலில் பசு கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து தோட்டத் தொழிலாளர்கள் மாநில சாலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமூனார் சோதனை சாவடியில்தான் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. தலையார் அருகே பாம்பன் மலையில் புலியின் தாக்குதலில் பசு கொல்லப்படுவது தொடர்ந்து வருகிறது. கால்நடைகள் கொல்லப்படுவதை கண்டித்து தோட்ட தொழிலாளிகள் மீண்டும் சட்டமூனாரில் சோதனை சாவடியில் மாநில சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு வார காலமாக காணாமல் போன பசு கடந்த தினம் காலை புலியின் தாக்குதலில் இறந்த நிலையில் கண்டுள்ளனர். இந்த பகுதியில் புலியின் தாக்குதலில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் கடந்த 4 மாதத்தில் மட்டும் கொல்லப்பட்டுள்ளன. கடந்த மாதம் இதே சம்பவத்தை கண்டித்து மறையூர் மூணாறு சாலையில் சோதனை சாவடி அருகில் இறந்த பசுவின் உடலை போட்டு தோட்ட தொழிலாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து புலியின் தாக்குதலில் இறந்த கால்நடைகளுக்கு நஷ்டஈடும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புலியை கண்காணிக்க கேமராக்கள் வைக்கப்பட்டது. ஆனால் கேமராவில் இதுவரை புலி சிக்காததால் இதற்கான நடவடிக்கைகள் மந்தமான நிலையில் உள்ளன. இதற்கிடையேதான் பாம்பன் மலையில் மீண்டும் புலியின் தாக்குதலில் பசு கொல்லப்பட்டது. இந்த நிலையில் சட்டமூனார் சோதனை சாவடி அருகே பசுவுடன் வந்து போராட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் சி. நெல்சன், மூணார் துணைத் தலைவர் லட்சுமி போன்றவர்கள் போராட்டத்தில் பങ്കெடுத்தனர். അതോടൊപ്പം ഫോറസ്റ്റിൽ മറയൂർ റേഞ്ചിൽ നിന്ന് സനൽ സാർ ഇങ്ങോട്ട് വരികയും പുള്ളി ഉറപ്പ് കൊടുത്തിട്ടുണ്ട്. എത്രയും വേഗം പുള്ളിക്ക് കിട്ടേണ്ട കോമ്പൻസേഷൻ കൊടുക്കുക എന്നും കടുവയെ പിടിക്കാനുള്ള നടപടി പൊതുജനം എവിടെ കൂട് വയ്ക്കാൻ പറയുന്നോ അവിടെ വയ്ക്കാമെന്നും ഫോറസ്റ്റ് ഉദ്യോഗസ്ഥന്മാർ കൊടുത്ത ഉറപ്പിൻ്റെ പേരിൽ ഞങ്ങൾ താൽക്കാലികമായിട്ട് ഈ സമരം നിർത്തുകയാണ്. പറഞ്ഞ വാക്ക് പാലിച്ചില്ലെങ്കിൽ മറ്റന്നാൾ തന്നെ ഇത് അതിശക്തമായിട്ടുള്ള സമരം. ഇത് ഈ പറഞ്ഞ പോലെ റോഡ് ഉപരോധിക്കുകയോ മറ്റു കാര്യങ്ങളിലേക്കൊന്നും കിടക്കത്തില്ല. ആരാണോ ഉദ്യോഗസ്ഥൻ ആ ഉദ്യോഗസ്ഥൻ്റെ ഓഫീസിലായിരിക്കും അല്ലെങ്കിൽ അവരുടെ മന്ദിരത്തിലായിരിക്കും ഞങ്ങളുടെ സമരമെന്ന് ഈ നേരത്ത് പറഞ്ഞുകൊണ്ട് സമരം ഈ താൽക്കാലികമായിട്ട് നിർത്തുകയാണ്. உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததோடு போராட்டம் நடத்தப்பட்டது. நியூஸ் பியூரோ, மறையூர்.